ஹே காய்ஸ், நம்ம கேரளா ஸ்பெஷல் நேந்திரப்பழ சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேந்திரப்பழ சிப்ஸ்க்கு காய் ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது. மிடில் ஸ்டேஜில் இருக்கணும். அதாவது பார்க்க பழம் மாதிரி இருக்கணும், ஆனால் தட்டி பார்த்தீங்கன்னா காய் மாதிரி இருக்கணும். நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு சத்தம் கேட்கும். அதான் கரெக்டான ஸ்டேஜ். தோலை நல்லா மெதுவாக எடுத்துக்கிட்டு பழத்தை 2 ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. வாழைக்காய் சீவுறது இருந்துச்சுன்னா அதில் சீவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தி வந்து லைட்டாக மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக நீங்கள் போடணும், அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி சரியாக வேகாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லைட் டார்க்கிஷ் ப்ரௌனாக மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச உப்பு மஞ்சத்தூள் தண்ணியை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டு அதை எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான நேந்திரப்பழ சிப்ஸ் ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் நேந்திரங்காய் சிப்ஸை விட நேந்திரப்பழ சிப்ஸை நல்லாவே இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.